சபரிமலை ஐயப்பன் கோவில்ல நாளை மகரஜோதி விழா நடைபெறும் நிலையில ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது. விவரங்களை செய்தியாளர் சிவசபாபதி வழங்க நாம் கேட்கலாம். சிவசபாபதி வணக்கம். இன்றைய நாளில் மட்டும் எவ்வளவு பக்தர்கள் அனுமதிக்கப்படுறாங்க? இப்போ அங்கே இருக்கக்கூடிய கள விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நாளை மகரஜோதி என்பதால் கடந்த 2 தினங்களாக சபரிமலைக்கு வந்த ஐயப்ப பக்தர்கள் எல்லாமே சபரிமலையில தான் தங்கியிருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா சபரிமலையில கட்டுக்கடங்காத கூட்டம் நிறைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். மேலும் பாத்தீங்கன்னா இன்று இந்த 30ஆம் தேதி அதாவது 13ஆம் தேதி பாத்தீங்கன்னா சபரிமலையான இன்று பாத்தீங்கன்னா 30,000 பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருக்கு. இதனால பாத்தீங்கன்னா பம்பை, நிலக்கல் போன்ற இடங்கள்ல இருந்து சபரிமலைக்கு வர்ற ஐயப்ப பக்தர்கள் ஆன்லைன் பாஸ் உள்ளவங்களை மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா 30,000 பேர் மட்டுமே இன்று அனுமதி. அதே போல பாத்தீங்கன்னா நாளை மகரஜோதி தினத்தன்று 35,000 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம கடந்த 2-3 தினங்களாக சபரிமலையில குவிந்த பக்தர்கள் கூட்டம் இங்க தங்கி இருக்கிறதுனால சபரிமலையில பக்தர்கள் கூட்டம் நிறைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இப்ப நம்ம கிட்ட இருக்க சாமி கிட்ட கேட்கலாம். சாமி எங்க இருந்து வரீங்க? தர்மபுரி சாமி. எத்தனை நாள் ஆச்சு சாமி பாக்குறது? எப்ப பாக்குறீங்க சாமி? நாங்க 2 நாளைக்கு முன்னே வந்துட்டுங்க சாமி. 2 நாளைக்கு முன்னாடி ஸ்டே பண்ணி இப்ப நெய் அபிஷேகம் பாக்குறதுக்கு நிக்கிறேங்க சாமி கியூல. ஜோதி பார்த்துட்டு போறதுக்கு சாமி. ஆமா சாமி. நானும் தர்மபுரி வரேங்க. நாங்க 8ஆம் தேதி வந்தோங்க. 8ஆம் தேதி இப்ப நாங்க பெரியவழி பாயத்தில் வந்துட்டு இப்போ தரிசனம் பார்த்து சாமி ஜோதி பார்த்து தான் போவோங்க. ஐயப்பா அப்படி இப்ப எங்க தங்கி இருக்கீங்க? இப்ப இங்க தான் தட்டாத்து தங்கி இருக்கோங்க. சன்னிதானம் சென்னை வரேன் சார். சென்னை நான் 46 வருஷம் வரேன் சார். சரி, இங்க தான் தங்கி இருக்கேன். நான் நேற்றே சாமி பார்த்துட்டு நெய்வேசம் இப்போ கனவு போறோம் சாமி பார்த்து. சரி, இப்போ நீங்க தங்கி உடனே கிளம்புறீங்களா? இல்ல நேற்றே வந்துட்டேன். சரி, தங்கி சாமி நெய்வேசம் பார்த்தாச்சு. சரி, இன்னைக்கு சாமி பார்த்து கிளம்பிடுவோம். தொடர்ந்து ஐயப்ப பக்தர்கள் பாத்தீங்கன்னா இங்க தங்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா ஜோதி அப்படிங்கிறது ஐயப்பன் ஜோதி வடிவுல காட்சி அளிக்கிறது இந்த பக்தர்கள் எல்லாமே காண்றது தங்களுக்கு கோடான கோடி புண்ணியம் பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கருதுறாங்க. அதனால பாத்தீங்கன்னா பல பக்தர்கள் சபரிமலையை சுத்தி ஆங்காங்கே தங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற விடுதிகளிலும் ஐயப்ப பக்தர்கள் தங்கியிருக்காங்க. இது இல்லாம பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல ஐயப்ப பக்தர்கள் தங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நாளை மகரஜோதிக்கான ஆயுத்த பணிகள் எல்லாத்தையுமே தேவசம் போர்டும் கேரளா அரசும் தற்பொழுது தொடங்கி நடந்துகிட்டு இருக்கு. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி. 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.